வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. அமெரிக்கா, ரஷ்யா முதலிய நாடுகள் ஆப்கானிஸ்தானில் நடத்திய ஆபத்தான போர்களின் வரலாற்று தொடரில் இதோ வருகின்றது இன்றைய காணொளி. புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே. அமெரிக்க படையெடுப்பு 2001 ஆண்டு செப்டம்பர் 11க்கு பிறகு அமைதி ஒரு விருப்பமாக இல்லை, அது ஒரு அவசியம் என்று அமெரிக்கா நம்பியது. அந்த நம்பிக்கையின் விளைவு போர். 2001 அக்டோபர் அமெரிக்க விமானங்கள் ஆப்கானிஸ்தான் வானத்தில் பறந்தன. இலக்கு அல் கொய்தா, ஒசாமா பின் லாடன். அவர்களுக்கு பாதுகாப்பு அளித்த தாலிபான். இந்த படையெடுப்பின் பெயர் ஆபரேஷன் என்டியூரிங் ஃப்ரீடம். ஒரு பெயர் நீண்டகால போருக்கான முன் அறிவிப்பு. இந்த போர் முந்தைய போர்களைப் போல் இல்லை. இது விமான தாக்குதல்கள், சிறப்பு படைகள், உள்ளூரில் கூட்டணிகள், இவைகளின் சேர்க்கை. அமெரிக்கா முஜாஹிதீன் பழைய எதிரிகளை மீண்டும் நோக்கியது. இந்த முறை அவர்கள் நார்தர்ன் அலையன்ஸ் தாலிபானுக்கு எதிரான உள்ளூர் படைகளை நிறுத்தினர். வானில் குண்டுகள், நிலத்தில் உள்ளூர் போராளிகள். இந்த கூட்டணி வேகமாக முன்னேறியது. தாலிபான் அதிர்ச்சியில் சிக்கிக் கொண்டது. அவர்களின் படை பெரிய போருக்கு தயாராக இல்லை. நகரங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வீழ்ந்தன. 2001 நவம்பர் காபூல் மீண்டும் வீழ்ந்தது. இந்த முறை அமெரிக்க குண்டுகளின் நிழலில் அந்த நகரம் நின்றது. உலகம் இந்த வேகமான வெற்றியை கவனித்தது. போர் முடிந்துவிட்டது என்ற குரல்கள் எழுந்தன. ஆனால் அது ஒரு மாயை. தாலிபான் அழிக்கப்படவில்லை, அவர்கள் மறைந்து கொண்டனர். மலைகளில், குகைகளில் எல்லைகளை தாண்டி நின்றனர். அமெரிக்கா ஒரு கடின கேள்வியை எதிர்கொண்டது. போரில் வென்றுவிட்டோம், ஆனால் நாட்டை எப்படி ஆள்வது? ஒரு அரசு மீண்டும் உருவாக்கப்பட்டது. காபூலில் புதிய கொடிகள், புதிய வாக்குறுதிகள். ஆனால் ஆப்கானிஸ்தான் ஒரு நகரம் மட்டும் அல்ல, மலைகள், பழங்குடிகள், பழைய நினைவுகள். இந்த படையெடுப்பு ஒரு அத்தியாயம், இன்னும் முடிவடையவில்லை. ஒரு நீண்ட போரின் தொடக்கமாகவே தெரிந்தது. நன்று நண்பர்களே, இந்த தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.